ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விஷாலாட்சிக்கு மந்த்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் சீக்கிரம் எழுப்பிவிடுங்க, நான் எல்லாமே படிக்கணும், ரிவிஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு பேட்ச் கொடுப்பாங்களாம். அது அவளுக்கு அதை பின் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு தான் படிக்க ஆரம்பிச்சிட்டா. நானும் காலையில் ஏர்லியராக எழுப்பிவிட்டேன். நான் அவளை எழுப்பி விட்டுட்டு அவளை படிக்க சொல்லிவிட்டு நான் என்னோடய வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவளும் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பேப்பர்லாம் எடுத்து வச்சிட்டியா? நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும், சரியா? ஆல் தி பெஸ்ட். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா நானும் ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ 2 பேருக்கும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளே மேக்கப் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. பாப்பாவுக்கு முடி கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு, நீளமாக வளர்ந்துருக்கு. அதுக்கே அவங்க ஸ்கூலில் ரிப்பன் போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை இழுத்து வாரதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம், கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் டெய்லி போகிறான். அதனால் அவங்க இடத்துல இருந்தால் தான் மரியாதை. போய் தொலைவோம், கேட்டு தொலை. நானும் எங்க அம்மாவும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். இது எங்க அம்மாவுக்கு, இது எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்க பாட்டி வச்சிருக்காங்க. இது கீரை, இது பருப்பு, இது ரசம், இது உருளைக்கிழங்கு, இது சோறு. சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். பாய். பாப்பா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஷூ மாட்டிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாகி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். டைம் அப்போவே 8:30 ஆயிடுச்சு. ரொம்ப வேகமாக 2 பேருமே கிளம்பணும். அவளுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கும் அங்கே ஆஃபீஸ் டைமிங் வந்து டிலே ஆயிரும். ஸோ 2 பேருமே ஃபாஸ்ட்டாகவே கிளம்பிட்டோம். ஒரு வழியாக டைமுக்கு கிளம்பிட்டோம். பாய். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.